வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் பப்பாளி பழத்தில் இருந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி பார்க்க போகிறோம். என்னதான் பப்பாளி பழத்தில் நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் இருந்தாலும் ஒரு சில தீமைகளையும் பப்பாளி பழம் நமக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ பப்பாளி பழம் நம்ம சாப்பிடும் போது சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் அவங்களுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். புற்றுநோய் தீர்ந்து போயிடும். இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பப்பாளி கியூர் பண்ணும். ரத்த பிளேட்லெட்டுகளை நமக்கு அதிகரிக்கிறதுக்கெல்லாம் பப்பாளி பயனுள்ளதாக இருக்கும். இருந்தாலும் பப்பாளி பழத்தை நம்ம ஒரு சில உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளவே கூடாது. அது எந்தெந்த உணவுகள் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். ஒருவேளை நீங்கள் அந்த உணவுகளோட பப்பாளி பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தீமைகள் தான் உண்டாகும். பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போதும் உங்களுக்கு தீமைகள் உண்டாகும். ஸோ இந்த தீமைகள்லாம் என்னென்ன, இதுலேருந்து நம்ம விடுபடுவதற்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற அனைத்து தகவல்களையுமே முழுமையாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம ஒரு நாளில் எவ்வளவு பப்பாளி சாப்பிட வேண்டும் அப்படின்ற அளவை தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா நிறைய பேர் அளவுக்கு அதிகமாக பப்பாளி பழத்தை சாப்பிட்றதாலே தீமைகளை அவங்க வாங்கிக்கிறாங்க. நம்ம ஒரு நாளைக்கு 100 கிராம் முதல் 120 கிராம் வரைக்கும் தான் பப்பாளி சாப்பிடணும். ஸோ இதுதான் நமக்கு பரிந்துரைக்கப்பட்ட அளவு அப்படின்றத நிபுணர்களும் மருத்துவ ஆராய்ச்சியாளர்களும் குறிப்பிட்றாங்க. இதை விட நீங்கள் பப்பாளியை அதிகமாக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கு பதிலாக தீமை தான் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது தவிர பப்பாளி இலையினுடைய சாறு, அந்த பப்பாளியினுடைய ஜூஸ் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா தினமும் 5 முதல் 6 ஸ்பூன்கள் மட்டுமே உங்களுக்கு அந்த பப்பாளி ஜூஸ் போதுமானது. அதாவது பப்பாளி இலையினுடைய அந்த சாறு உங்களுக்கு போதுமானது. இதை விட நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அதுவும் உங்களுக்கு தீமைகளை தான் ஏற்படுத்தும். பப்பாளியை நீங்கள் எப்போதும் சாப்பிடுவதற்கு 2 முதல் 3 மணி நேரத்திற்கு முன்னாடி அல்லது பின்னாடி நீங்கள் சாப்பிடணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த தீமைகளை தான் ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் உணவுகளை சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த உணவுகளை சாப்பிட்றதுக்கு 2லிருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க. இல்லைனா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 2லிருந்து 3 மணி நேரத்துக்கு அப்புறமா சாப்பிட்றது தான் உங்களுக்கு நல்லது. அது எப்போதுமே உங்களுடைய ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணாது. குறிப்பாக செரிமானத்தை உங்களுக்கு பாதிக்காது. மிதிமிஞ்சிய பப்பாளி உங்களுடைய உணவு குழாயை சேதப்படுத்தும். அதாவது அளவுக்கு அதிகமாக நீங்கள் பப்பாளி எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய உணவு குழாயை சேதப்படுத்தும். பப்பாளியில் லேட்டெக்ஸ் மற்றும் பாப்பைன் என்ற கலவை இருக்கு. இது கார்போஹைட்ரேட், கொழுப்பு மற்றும் புரதத்தை உடைக்கக்கூடிய வேலையை செய்யுது. ஆனால் அதிகப்படியாக நீங்கள் பப்பாளியை சாப்பிடுவது உங்களுடைய தொண்டைக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய அபாயத்தை அதிகரிக்கும். இது என்ன பண்ண முடியும்னா, நீங்கள் அளவுக்கு அதிகமாக பப்பாளி சாப்பிடும் போது அந்த தொண்டைக்கு சேதம் விளைவிச்சு உணவு குழாயை சுருங்க செஞ்சிடும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே அளவுக்கு அதிகமாக நீங்கள் பப்பாளி பழத்தை சாப்பிடாதீங்க. அது உங்களுடைய உணவு குழாயை சேதப்படுத்தலாம். பப்பாளி பழத்தை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கு உங்களுக்கு ஏற்படலாம். பப்பாளியை அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். அதனுடைய அதிகப்படியான நுகர்வு காரணமாக வயிற்றுப்போக்கு மற்றும் செரிமான அமைப்புக்கு சேதம் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கு. பப்பாளி பழத்தில் காணப்படக்கூடிய அதிக ஃபைபர், அதாவது அதிக நார்சத்து உணவை வேகமாக செரிக்க வைக்கிறதுக்கும் மலத்தை மென்மையாக்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு சிறந்த மலமிளக்கியாக உதவிகரமாக பப்பாளி பழம் இருக்கும். சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு கியூர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கலாம். ஆனால் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுத்திடும் என்றதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சர்க்கரை நோய் மருந்தோட தவறுதலாக கூட நீங்கள் பப்பாளி சாப்பிடாதீங்க. நீங்கள் நீரிழிவு மருந்தை சாப்பிடுபவர்களாக இருந்தீங்கன்னா, அதாவது சுகர் பேஷண்ட்டாக இருந்து அதுக்கான மெடிசின்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா பப்பாளி நீங்கள் சாப்பிடுவது உங்களுக்கு நல்லது கிடையாது. இதற்கு காரணம் பப்பாளியில் சர்க்கரை நோய் எதிர்ப்பு தன்மை இருக்குது. இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதனுடைய பயன்பாடு ரத்த சர்க்கரை பிரச்சனையை உங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய அந்த அபாயத்தை அதிகரிச்சிடும். அப்போ என்ன பண்ண முடியும்னா, ஸோ உங்களுக்கு பிளட்ல சுகரோடைய அளவு அதிகமாகிடும் இன்னும். அதனால் நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடோடு வைக்கணும் அப்படின்னா நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கொள்ளாத தருணத்தில் பப்பாளி பழத்தை சாப்பிடும். அது ஒரே ஒரு சின்ன கீத்து மட்டும் சாப்பிட்டாலே போதும். குறைவான அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு அது நன்மைகள் கொடுக்கும். அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போதோ அல்லது நீங்கள் சுகர் பேஷண்ட்ஸ்க்கான அந்த மருந்துகளை மெடிசன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் பப்பாளி பழங்களை சாப்பிடும் போது அது உங்களுக்கு தீமைகள் விளைவிக்கும். அந்த மருந்துகளோட எதிர்வினை புரிவதால் அது உங்களுக்கு கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். இந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பப்பாளி பழத்தை நம்ம ஒரு சில உணவுகளோட சேர்த்து சாப்பிடவே கூடாது. அந்த உணவுகளை பற்றியும் தெரிஞ்சுக்குவோம். பப்பாளி பழத்தை நீங்கள் பால் மற்றும் பால் பொருட்களோட மில்க் ப்ராடக்ட்ஸோட பப்பாளி பழத்தை சேர்த்து சாப்பிடக்கூடாது. பால், தயிர், வெண்ணெய், பாலாடை கட்டி போன்ற எந்த ஒரு பால் பொருட்களையுமே பப்பாளியோட நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கடுமையான சைடு எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகள் உங்களுக்கு ஏற்படும். ஏன் அப்படின்னா பப்பாளியில் இருக்கக்கூடிய என்சைம்கள் பால் பொருட்களை ஜீரணிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும். இதனால செரிமான அமைப்பு கடுமையாக உங்களுக்கு பாதிக்கப்படும். குறிப்பாக வாயு பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், செரிமானம் சார்ந்த அஜீரணம் சார்ந்த பிரச்சனை ஏற்படும்.
ஏற்படும். ஜீரணமாகிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதால ரொம்பவே மந்தமாக நீங்கள் அந்த செரிமானம் நடைபெறக்கூடிய நேரத்தில் காணப்படுவீங்க. அதனால் பால் மற்றும் பால் பொருட்களை பப்பாளியோட இணைத்து எடுத்துக்கொள்ளாதீங்க. முட்டையையும் பாலையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. பப்பாளி சாப்பிட்ட பிறகு முட்டை ஒருபோதுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பல சைடு எஃபெக்ட்ஸ் வந்து பக்க விளைவுகள் வந்து சந்திக்க நேரிடுவீங்க. எதனால் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வரும், வாந்தி, குமட்டல், தலை சுற்றல், அஜீரணம் போன்ற பிரச்சனைகளும் உண்டாகும். அதாவது மயக்கமாகவும் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும். சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், செரிமானம் சார்ந்த அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் பப்பாளி பழத்தை நீங்கள் முட்டையோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்படும். எனவே முட்டையும் பப்பாளியும் ஒன்றா சேர்த்து சாப்பிடாதீங்க. சிட்ரஸ் பழங்கள் வந்து நீங்கள் பப்பாளி பழத்தோட இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், திராட்சை போன்ற சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்களோட பப்பாளியை நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா சிட்ரஸ் பழங்கள் அப்புறம் பப்பாளி இது ரெண்டுத்துலையுமே விட்டமின் சி நிறைந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அதிகமாக விட்டமின் சி கிடைக்கும் பொழுது அது என்ன பண்ண முடியும்னா நெஞ்சில் அசிடிட்டி அல்லது நெஞ்செரிச்சலை உங்களுக்கு ஏற்படுத்தும். எனவே சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்களில் விட்டமின் சி இருக்குது, பப்பாளியிலும் விட்டமின் சி இருக்குது. ஒரேடியாக இது ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அதிகமாக கிடைக்கும் போது நெஞ்செரிச்சலை ஏற்படுத்தலாம். அப்படின்றதால சிட்ரஸ் பழங்களை பப்பாளி பழத்தோடு நீங்கள் இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதிக புரதம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை பப்பாளி பழத்தோடு நீங்கள் இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது மீன் உணவுகள், இறைச்சி உணவுகள், டோஃபு போன்ற அதிக புரதம் இருக்கக்கூடிய உணவுகளோட, அதாவது ஹை புரோட்டீன் இருக்கக்கூடிய ஃபுட்ஸோட நம்ம பப்பாளியை வந்து ஒருபோதும் சேர்த்து சாப்பிட வேண்டாம். ஏன் அப்படின்னா பப்பாளியில் புரதத்தை உடைக்கக்கூடிய என்சைம்கள் வந்து நிறைந்திருக்கிறதால அதிக புரதம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து பப்பாளி சாப்பிடும்போது அது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கடுமையான செரிமான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படுத்துன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் நீங்கள் பப்பாளி சாப்பிட்டதுக்கப்புறம் குளிர்ந்த நீர் வந்து ஒருபோதும் குடிக்கக்கூடாது. நீங்கள் பப்பாளி சாப்பிட்ட உடனே உங்களுக்கு தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் சாதாரணமாக இருக்கக்கூடிய தண்ணீர் குடிக்கலாம், அல்லது நீங்கள் வந்து வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணீரை குடிக்கலாம். ஆனால் ஒருபோதும் சில் வாட்டர், அந்த குளிர்ந்த நீரை நீங்கள் குடிக்கக்கூடாது. பப்பாளி சாப்பிட்ட உடனேயே நீங்கள் வந்து குளிர்ந்த நீரை குடிச்சிங்க அப்படின்னா செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அது உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை, மெட்டபாலிசத்தை வந்து டைரெக்டாக உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுறதால செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படும். மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம், அஜீரணம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நிபுணர்களுடைய கூற்றுப்படி பப்பாளியை அதிக அளவில் சாப்பிடுவதை வந்து தவிர்க்கணும். ஏன்னா பப்பாளியில் வந்து நார் சத்து மற்றும் பப்பைன் போன்ற நொதிகள்லாம் அதிகமாக இருக்குது. இது அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இதனால் நமக்கு வயிற்று புறணியில் வந்து எரிச்சல் அடையும். அதே போல் தளர்வான மலத்தை ஏற்படுத்தும் போன்ற பல பிரச்சனைகள், அதாவது தளர்வான மலம்னா வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் நமக்கு வந்து ஏற்படும்ன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இந்த உணவுகளோட பப்பாளியை இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அளவோடவும், அளவுக்கு தான் நீங்கள் பப்பாளி சாப்பிடணும், அளவுக்கு அதிகமாக பப்பாளி சாப்பிடக்கூடாது. ரத்தத்தை மெலிக்கக்கூடிய மருந்துகள் நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பப்பாளி பழத்தை சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில மருந்துகளோட பப்பாளியை உட்கொள்வதும் நமக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம். குறிப்பாக ரத்தத்தை மெலிக்கக்கூடிய அல்லது பிளேட்லெட் எதிர்ப்பு மருந்துகள் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அதிக அளவு பப்பாளியை உட்கொள்வதற்கு முன்னாடி நம்மளுடைய மருத்துவர் அணுகி எந்த அளவுக்கு நம்ம சாப்பிடலாம் அப்படின்றத அவர்கிட்ட அறிவுரையாக கேட்டுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா இதில் வந்து விட்டமின் கே இருக்குது பப்பாளியில். ஸோ இது வந்து மருந்துகளுக்கு வந்து இடையூறு விளைவிக்கலாம். பப்பாளி அதிகமாக சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளும் இன்னும் நிறைய இருக்குது. தோல் எரிச்சல் உங்களுக்கு வந்து ஏற்படும். நீங்கள் பப்பாளி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா கடுமையான தோல் எரிச்சல் உங்களுக்கு ஏற்படும். ஒவ்வாமை எதிர்வினை உங்களுக்கு இருக்கும். அதாவது ஒரு சில பேருக்கெல்லாம் பப்பாளி வந்து சாப்பிட்டாலே ஒத்துக்காதுன்னு சொல்கிறவங்கலாம், அந்த அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் பப்பாளி பழத்தை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது தான். ஒரு சில பேர் அளவுக்கு அதிகமாக பப்பாளி பழங்களை சாப்பிடும் போதும் அவங்களுக்கும் ஒவ்வாமை எதிர்வினை இருக்கும். ஸோ அலர்ஜி ப்ராப்ளம் ஏற்படும். கரோட்டினீமியா என்ற தோல் நிறம் மாற்றம் பிரச்சனை ஏற்படும். அதாவது இந்த தோல் நிறம் மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா உள்ளங்கால்கள் மற்றும் உள்ளங்கைகளில் மஞ்சள் நிறம் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை தான் கரோட்டினீமியான்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை நம்ம பப்பாளி பழத்தை அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு ஏற்படும். வயிறு கோளாறு நமக்கு வந்து ஏற்படும். அப்புறம் சுவாசிக்கிறதுல சிரமம் அல்லது மூச்சு திணறல் ஏற்படும். ஆஸ்துமா போன்ற பிரச்சனை நோயாளிகள்லாம் பப்பாளி வந்து எடுத்துக்க கொள்ளக்கூடாது. இப்போ பப்பாளி அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் சுவாசிக்கிறதுல சிரமம் அல்லது மூச்சு திணறல் ஏற்படும். கடுமையான மூக்கடைப்பு பிரச்சனை வந்து ஏற்படும். நீங்கள் பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா. என்னதான் பப்பாளியில் நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் இருந்தாலும் ஒரு சில உணவுப் பொருளோட பப்பாளி இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்புறம் அளவுக்கு அதிகமாக பப்பாளி பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்றது இந்த பதிவு பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. எனவே அளவோட பப்பாளி பழத்தை சாப்பிடுங்க. நிறைய மருத்துவ நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.